அனைவருக்கும் வணக்கம். இப்போ வால்மீகி மிகப்பெரிய முனிவர் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு பெரிய கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட போய் கேட்குறாரு. எனக்கு ஒரு பெரிய அரசர், சத்தியத்திலையும் நீதியிலையும் நெறி தவறாமல் வாழ்ந்து மக்களிடம் நன்மை பெற்றக்கூடிய யாராவது இருந்தால் அவங்கள பற்றி சொல்லுங்கள், நான் அவரை பற்றி நான் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட போய் கேட்குறாரு. நாரதர் நீ சொல்கிற மாதிரியான ஆட்சியாளர்கள் பார்ப்பது ரொம்ப அரிதானது. இருந்தாலும் ரகுவம்சத்துல பிறந்த ஒருத்தர் அயோத்தியில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பேர் ராமர். அவர் உனக்கு சூட்டபிளா இருப்பாரு, அவரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வர்ணனை சொல்றது, ஒருத்தரை பத்தி உயர்வா பேசுறதுன்றது நம்ம தமிழ் ஸ்டோரிஸ்ல மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது எல்லாமே பாசிட்டிவா உயர்வா சொல்லுவாங்க. இப்ப நாரதர் ராமரை பத்தி எப்படி உயர்வா சொல்லியிருக்காரு. பிரம்மாண்டமான தேஜஸ் உள்ளவர், தாராளம் மயமானவர், சங்கு போல் கழுத்துள்ளவர், பார்ப்பதற்கு அனைவரையும் வசீகரிக்கக்கூடியவர், மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அசைப்பற்று உள்ள கன்னங்கள் கொண்டவர், விரிந்த மார்பு உடையவர், முழங்கால்கள் தோள்கள் வலுவாக இருக்கக்கூடியவர், சிறந்த வில்லாளி, பகைவரை அஞ்சி அலறி எடுத்து ஓடக்கூடிய வீரம் படைத்தவர், வேதங்களையும் தத்துவங்களையும் நன்றாக பயின்றவர், கம்பீரமானவர், சாதுரியமானவர், அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு காட்டக்கூடியவர், நீ வியக்கத்தகு ஞாபக சக்தியுடையவர் என்று பல வர்ணனைகள் ராமரை பற்றி. அது வால்மீகிக்கு மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியதா இருந்துச்சு. சரி, இவரை பத்தியே நம்ம கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நாரதர் அவரை பத்தி சொல்றாரு. சுருக்கமான கதை. ராமர் பிறப்பு, அவர் கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் 2 வரங்கள் கொடுத்தது, காட்டுக்கு சென்றது, சூர்பனகை அவகை ராவணன் சீதையை கூட்டிட்டு போனது, வாலி வதம் செய்தது, அப்புறம் அனுமன் இலங்கை சென்றது, இலங்கை அரசிடம் தூது போனது, ராவணன் பற்றிய பெருமைகள், இப்படி எல்லா விஷயத்திலையும் சொல்லி கடைசியில ராமன் ஆட்சி புரிகிற வரைக்கும் நாரதர் அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. இதை முழுமையா உள்வாங்கிய வால்மீகி அவர்கள் கதை எழுதலான்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு அந்த டயத்துல அங்க மரத்தில் இருக்கிற 2 ஆண் பெண் பறவைகள் அங்க காதல் செஞ்சு அந்த நேரத்துல ஒரு வேடன் வந்தான். அந்த பறவையின் ஒரு பறவைய வேட்டையாடித்தான், அது இறந்துடுச்சு. இந்த நிகழ்ச்சிய வால்மீகி பார்த்துட்டாரு. அவருக்கு ரொம்ப கோபம் அந்த வேடன் மேல வந்துச்சு. உடனே ஒரு சாபம் சொல்றாரு. நீ எந்த காலத்திலயும் மகிழ்ச்சியா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சாபம் விடுறாரு. இந்த சாபம் தான் வால்மீகி ராமாயணத்துல முன்னுரையாக வரக்கூடிய முதல் ஸ்லோகம். இதை வச்சுதான் இந்த கதையை ஆரம்பிக்கும். வால்மீகி ராமாயணத்துல 24,000 ஸ்லோகங்களும் 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டு 500 சர்க்கங்கள் வால்மீகி இந்த ராமாயணத்தை இயற்றுகிறார்.